தமிழ்நாட்டில் தலைவரே கிடையாதா? தமிழ்நாட்டில் தலைவரே கிடையாதா? புத்த மதம் கச்சாமினா இங்க சிவனை கும்பிட்ற மனுஷனும் கிடையாதா? இங்க எத்தனை தெய்வங்கள் இருக்கு தமிழ்நாட்டில்? இங்க இல்லாத தெய்வத்தை இவங்க என்ன பிரச்சாரம் பண்றாங்க? யாருக்கான தலைவர் விஜய்? நான் ஒரு தாழ்வான கருத்து, என்னுடைய தாழ்மையான கருத்து சொல்றேன். விஜய ஒரு கும்பல் வந்து படுகுழியில தள்ளுறதுக்கு முயற்சி பண்றாங்க. பேச முடியும். நான் திண்டுக்கல்ல இருந்து சுருக்கமா சொல்றேங்க. நான் ஒரு பொது விஜய் தவறான அவருனா ப்ரோக்ராம் தெரியாம வரணும். ப்ரோக்ராமுக்கு என்னுடைய வேண்டுதல் வந்து தளபதி விஜய் வந்து தகவலை கொண்டு போறாங்க. விடுங்க, தயவு செய்து விடுங்க, தயவு செய்து விடுங்க. மக்கள் வந்துட பசங்க நீங்களே பேசுங்க. இல்ல என்ன வெளியே போறீங்க, எனக்கு பாதுகாப்பு நீங்க கொடுப்பீங்களா? பிரச்சனை ஒண்ணு இல்லைங்க. என்ன விஜய் ஆதரவாளர் நானு. தளபதியை வந்து தவறான வழியில கொண்டு போறாங்க. ஏங்க மக்களுக்கான அரசியலை செய்யாம வந்து மத பிரச்சாரம் பண்ற மாதிரி புத்த சரண கச்சாமின்னு என்னங்க அர்த்தம்? எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குங்க. தயவு செய்து விடுங்க. பிரஷர், எனக்கு ஆல்ரெடி பிரஷர் பேஷண்ட். விடுங்க, தயவு செய்து விடுங்க. என்ன விட்டுருங்க சார். அதெல்லாம் அது இல்லைங்க சார். சார் அவர் வெளியீட்டு விழா கிடையாது. மக்களை வந்து பிரிவினை பண்றாங்க. இது மக்கள் இங்க யாரையுமே ஜாதியை கொண்டாடல. இங்க ஜாதிவாதியா வேணாங்க. நான் அவ்வளவு பெரிய தலைவர் கிடையாது. சாரி ப்ளீஸ். ஒண்ணுமே சொல்லாம நம்ம என்னன்னு போட்டு சொன்னார் பேர் என்ன? அவர் பேரு அட்டென்ஷன் போயிட்டாங்க. மனுஷன் என்னைய பொறுத்தளவு இங்க எத்தனையோ கடவுள் இருக்கு. 1.25 லட்சம் மக்களை இலங்கையில கொண்ட புத்த மதத்தை இங்க தூக்கி பிடிக்கிறாங்க. அவங்க வாழ்ற மனுஷனுக்கு அரசியல் இல்ல. ப்ளீஸ் விட்டுருங்க சார். நான் போறேன் சார். ப்ளீஸ் என்னுடைய வேண்டுதல் வந்து தளபதி விஜய் வந்து